அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாதம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகளையும் தாண்டி நம்ம பிரதானமாக பார்க்க போகிறது எமினி ஹவுதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும், எமினி ஹவுதிகள் பதில் தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள எலியாட் அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு வார் ஜோனுக்குள்ளே நுழைய போகிறோம். ஏன்னா நம்ம நேற்றைய வீடியோ பதிவு முடிவில் ரவிக்குமார் சோமச்செல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கும் போது 4 விமானங்கள் மேலே போர் விமானங்கள் பறக்கிறது, தாக்கல் நடத்த நிமிடங்கள் வரைக்கும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதற்கப்புறம் என்ன நிகழ்வுகள் நடந்தது, யார் தரப்பிலிருந்து என்ன விதமான மிரட்டல்கள் நடக்கிறது, இனி வார் ஈக்குவேஷனே மாறுன்னு இருக்காங்க. a+b² அதுக்கப்புறம் அந்த a+b² மொத்த ஸ்கொயருமே மாறப்போகுதுன்ற அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எச்சரிக்கை வீடியோ பதிவாக இது இருக்க போகிறது. வீடியோக்குள்ள பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வழக்கமாக எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். வரைபடத்தோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கேருந்து இந்த பிளான் துவங்கியது, எங்கே இந்த தாக்கல் நடத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த வரைபடம் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் இஸ்ரேல்கிட்டேருந்து வந்துடலாம். இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நேவி ஏர்பேஸ்லேருந்து போர் விமானம் கிளம்பி இருக்கிறது. ஏன்னா 2000 கிலோமீட்டர் பக்கம் வரதுனால இடையில ரீஃபியூலிங் பண்ணியிருக்காங்க. போயிங் MM62229 இட்டாலியனுடைய ஏர்ஃபோர்ஸ் விமானம் தான் அவங்களுக்கு தேவையான எரிபொருளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் F-35 ஃபைட்டர் ஜெட் ஒரு 5, F-16 ஒரு 8க்கு மேலே பயன்படுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பு என்னென்னா, இதில் செங்கடல் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்கானுடைய விமானங்களும் யூகேனுடைய விமானங்களும் பங்கு பெற்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏமன் பகுதியில் ஒரு தாக்குதல். இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டெப்த் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக அப்படி தள்ளோம்னா 2 பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க. ஒன்று துறைமுகம் போர்ட்டுன்னு இருக்குது, இன்னொன்று பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த பவர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, நேற்று ஃபுல்லாகவே இன்ன வரைக்குமே அவங்க பவர் இன்னும் ரெக்கவரி எடுக்கலை, தொடர்ந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வந்துருக்கு. ஸ்டோரேஜ் அப்படின்னா அவங்களோட எண்ணெய் வளங்களை சேமித்து வைக்கின்ற ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வந்துருக்கு. அது மீதும் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே அந்த பவர் ஸ்டேஷன் பக்கத்துலேயும் சரி, இந்த விமான நிலையங்கள் பக்கத்துலையும் சரி, உங்களோட அனிமேஷன் வீடியோவும் காட்டுறோம் பாருங்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு 22 எண்ணெய் கிணறுகள் மாதிரி, அதாவது ஸ்டோரேஜ் மாதிரி இருந்திருக்கு. 22ல் 8லேருந்து 9க்கு மேலே பெரிய தாக்குதல்கள் இலக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 இலக்குகளுமே பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா பதில் தாக்குதல் இல்லை. அதற்கு தான் ஒரு தெளிவ விளக்க உரையா இந்த பக்கம் எமினி ஹவுதிகள் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் இவங்க டைரெக்டாக போர் விமானம் பயன்படுத்தலை, பயணிகள் ஏற்றி செய்கிற பேசஞ்சர் விமானங்களை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் போர் விமானங்களை பின்னாடி ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க. ஸோ இதில் நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துட்டோன்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பதில் நடவடிக்கைகள் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து நம்ம எமினி ஹவுதிகள் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்றத 2 பார்ட்டாக பிரித்து பார்த்துடலாம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தாக்கல் நடத்தினாங்க இல்லையா இஸ்ரேல் தரப்பில், என்னென்ன நிகழ்வுகள்னு பார்த்துட்டா நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில். இதில் ஒரு சில வீடியோ பதிவு பெருசாக வைரலாக இருந்தது, ஒரு சில செல்ஃபிலாம் எடுத்திருந்தாங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி எரியுதுன்றதெல்லாம் அந்த பையன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருந்தது. அவங்க நாட்டுக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க. பட் அவர் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி அங்கே பா பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்குன்றது வீடியோ பதிவு ரொம்ப அவங்க என்னப்பா அது எம்னி அவதிகள் எரியிறது, அவங்க சந்தோஷப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி வைரலாக இருந்தது. சரி, இந்த தாக்குதல் நடத்தும் போது ஸ்க்ரீனில் நெதன்யாகு அவர்களும் சரி அவரோட இராணுவ அமைச்சரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் த மூமெண்ட் ஆஃப் மிலிட்ரி போஸ்ட் நெதன்யாகு என்ன கேட்குறாங்கன்னா, வாட் டஸ் இட் மீன், அது என்ன போயிட்டுருக்கு எங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹலாவி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோன்ற மாதிரியும், நம்ம எல்லாமே தெளிவாக தெரியுது, ஸ்க்ரீன் 2ல் நம்ம ஃபைட்டர் ஜெட் உள்ளே போகுதுன்ற மாதிரியான டிஸ்கஷன். அதாவது தாக்கல் நடத்துகிறத நேரடியாகவே இங்கே இருந்து அதை லைவ் மாதிரி அவங்க உட்காந்து பார்த்துருக்குறாங்கன்னு சொல்ல முடியும். 1. 2வது, இந்த தாக்குதலில் பர்டிகுலராக 3 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் 80 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆனதாகவும் பெரும்பாலான எண்ணெய் கிணறுகள் பாதிக்கப்பட்டதாகவும் மின்சார சேவைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதனால் ரிகவரி எடுக்க முடியல அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அவங்க இஸ்ரேல் தரப்பினுடைய விளக்கங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷனுக்காக, அதாவது அவங்க எங்கள் டெல்லவியூ பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நடத்தப்பட்ட பதில் தாக்குதல், நாங்கள் வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல.
எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பதிலடி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு தனது டிவியில் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த வாரோட ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், ரொம்ப கிளியராகவும் சொல்லியிருக்கோம், இஸ்ரேல் மீது யாராவது எகைன்ஸ்டாக ஏதாவது ஒரு சின்ன அட்டாக் பண்ணால் கூட கிளியராக நாங்கள் சொல்லிட்டோம், முன்னாடியும் சொல்லிட்டோம், இஸ்ரேலுடைய கேபினெட்டை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, அதுக்கான பதிலடிகள் யாராக இருந்தாலும் சரி அது 1 மடங்கு நடத்துனீங்கன்னா அது 3லிருந்து 5 மடங்கு வரைக்கும் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோன்னு இருக்காங்க. அதனால தான் ஈரான் மீதும் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க, அந்த பக்கம் சிரியா மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க, லெபனான் மீதும் தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க, இந்த பக்கம் அமாசுக்குள்ள ஆல்ரெடி தாக்கல் நடத்தியிருக்காங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் எமினி அவதிகள் மீது 2000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துவது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒன்றுமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற ஒரே விளக்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவங்க எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படின்ட்டாங்க. யுஎன்னுடைய தலைவர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து ரொம்ப வேதனையாக அப்படி கன்னத்தில் சாஞ்சிட்டு உட்காந்துட்டார். மனுஷன், சார் கோட்டசாமி எந்திரிங்க அப்படின்னோடனே தனது கடும் கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இஸ்ரேல் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய இந்த தருணத்தில் மக்கள் இழப்புகளையும் பார்க்க வேண்டும், மக்களுக்கு எந்த ஒரு இழப்புமே இல்லாத நடவடிக்கைகளாக இருக்க வேண்டும், இதை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அப்போதான் தலைவரே நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்காதுன்றது அவருக்கு தெரியாது, இருந்தாலும் ஐநானுடைய முறைப்படி கோரிக்கை வந்து வச்சுட்டாங்க. சரி, இது அப்படியே நம்ம மேலே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கலாமா? அப்படியே இந்த பக்கம் அமெரிக்கா கிட்ட வந்தோம்னா, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தோம், எமினி அவதிகள் வந்து டெல்லவியூ மீது தாக்கல் நடத்த வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் முன்கூட்டியே கூட தடுத்துருக்கலாம் இஸ்ரேல் தரப்பில் அப்படின்ற மாதிரி திடீர்னு நிறையா கல்ஃப் வாட்ச், ஸ்பிரிண்டர், அப்புறம் வந்து வார் வாட்ச் அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் சோர்சஸ் எல்லாம் அதுதான் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு அமெரிக்கா வந்து இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலையில் அமெரிக்கானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ரெப்ரசன்டேட்டிவ் ஜான் கிர்பி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை, நாங்கள் நார்மலாகவே நாங்கள் தள்ளி தான் இருக்க விரும்புகிறோம், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதாவது எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொன்னாலும், யார் தரப்பில் 2 தரப்பில் இருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன கிடைத்திருக்கிறது என்றால், இந்த தாக்குதலில் பெருளவுக்கு கூட இருந்து உதவி செய்தது யூகேவும் அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம 2 விதமாக நம்ம பிரிச்சிடலாங்க. இதற்கு முன்னாடி அமெரிக்கா, யூகே இவங்கெல்லாம் பெரிய தாக்குதல்லாம் பயங்கரமாக நடத்தினாங்க. ஏன்னா செங்கடல் பகுதியில் நிறைய கப்பல்கள்லாம் போகும்போது அந்த கப்பல்களை நேற்று வரைக்குமே தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ஸோ பதில் நடவடிக்கையாக ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் மூலியமாக தாக்கல் நடத்தினாங்க. அதை நம்ம நேற்றைய பதிவிலே கூட சொல்லியிருந்தோம், ஏதோ கொஞ்சம் மத்தாப்பு கொளுத்தி போட்ட மாதிரி பெரிய எஃபெக்ட்லாம் இல்லை. ஆனால் பாருங்கள், இஸ்ரேல் வந்து ஒரே தாக்குதலாம் நடத்தினாங்க, ஒன்றே ஒன்று தான். இவங்க வந்து இடையில கிட்டத்தட்ட 6 டைம் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்காவும் யூகேவும் இணைந்து எமினி அவதிகள் மீது கிட்டத்தட்ட 6 டைம் நடத்தியிருக்காங்க. 6 தடவை தாக்கல் நடத்தும் போதும் அமெரிக்காவும் யூகே சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, அவங்களோட முக்கிய நிலைகள் தகர்த்து விட்டோம், அவங்களுடைய இராணுவ குடோன்களை அழித்து விட்டோம் இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரியான சம்பவம் எதுவுமே நடக்கலை. நடத்தின தாக்குதலுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக நாங்கள் சாதிச்சிட்டோன்னு சொல்வதற்காக மட்டுமே இருந்தது. ஆனால் ஒரே ஒரு தாக்குதல் இஸ்ரேல் பாருங்கள், ஒரே ஒரு தாக்கல் நடத்தினாங்க. அவங்களுடைய மெயின் அட்டம்ப்டே வந்து எண்ணெய் கிணறும் பவர் ஸ்டேஷனும். பெரிய இழப்புகள், ஏற்கனவே எமினி அவதிகள் இந்த வார் தொடங்கினதுனால பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சமயத்தில் இந்த ஒரே ஒரு இலக்கு, அதுதான் இவங்க யூகேவுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பத்திரிகைகள், அதாவது அல்ஜசீரா கூட இது வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, ஒரே இலக்குகளை பெரிய இழப்புகள் வந்து சந்தித்ததுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தரப்பில் இப்படி லைட்டாக விலக நினைத்தா கூட இஸ்ரேலினுடைய ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய எக்ஸ்தலத்தில் திஸ் மெசேஜ் டு ஆல் ஆஃப் த மிடில் ஈஸ்ட், மிடில் ஈஸ்டோட மொத்த நாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற இது எச்சரிக்கை அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம விருமாண்டி படத்தோட ஒரு பக்கம் பார்த்துட்டோம். அடுத்து விருமாண்டி படத்தோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பக்கம் ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் வந்து ரொம்ப ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் வந்து என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஹெல் ஆஃப் த ஸ்கையை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது, எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய என்டையர் ரெசிஸ்டன்ஸ் ஒட்டுமொத்த ஒரு 20லேருந்து ஒரு 30 ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு எதிராக வேலைகளை செய்ய, குறிப்பாக எதிரிகளுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்கி விட்டார்கள், இனி இஸ்ரேலுடைய வீழ்ச்சி ஆரம்பம், குறித்து வைத்து கொள்ளுங்கள், கம்மிங் சூன் அப்படின்ற அளவுக்கு வந்து கமாண்டர் ஆஃப் ஈரானுடைய நேவி சொல்லிட்டார்.
அவர் ஒன்று சொல்லிட்டாரா. அடுத்தது அவங்களுடைய ஐஆர்ஜிசியோட கமாண்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், கொஞ்சம் ஏமனுக்கு முன்னாடியே வான்வெளியில் இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்கணும், அதை கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், பட் நாங்கள் கூடிய விரைவில் வந்து கொடுக்க போகிறோம். அது கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேல் தரப்பும் சரி அமெரிக்கன் தரப்பும் சரி அவங்களோட அக்ரெசிவ் தாக்குதலாம் முறியடிக்கப்படும் அப்படின்னு இன்னொரு இரண்டாவது மிரட்டல். மூன்றாவது மிரட்டல் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய ஆர்மியில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இனி இஸ்ரேலுக்கும் எங்களுக்குமான யுத்தம் வந்து இன்எவிக்டபிள், தடுக்க முடியாத ஒரு யுத்தமாக ஆகிவிட்டது. ஹவுதிகள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டோம், வில் சேஞ்ச் த ஈக்குவேஷன் ஆஃப் த வார். இந்த ஒட்டுமொத்த யுத்தத்தோட வாரோட ஈக்குவேஷனே வந்து மாறப்போகிறது, ஃபார்முலாவே மாற்ற போகிறோம், அதை மாற்றி காட்ட போகிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. எம்னியுடைய ஸ்போக் பர்சன் யாஹி ஷாரி அவர்கள் சொல்லும்போது, இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்குள்ளார எந்த ஒரு நகரமும் சேஃப் நகரம்னு கிடையாது, முடிஞ்சால் எல்லாருமே புதைக்குழியிலே இருந்துக்குவாங்க, அது உங்களுக்கு நல்லது, உங்கள் நாட்டுக்கும் நல்லது என்று அடுத்த ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு, இன்னொரு விஷயத்தையும் வந்து எம்னி அஃபீஷியல் சார்பாக ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. குறிப்பாக நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதலில் எந்த ஒரு நாடாவது இடைமறித்து தாக்கல் நடத்தி விட்டீர்கள் என்றால் முதலில் அந்த நாட்டை அழித்து விட்டு தான் நாங்கள் அடுத்தது இஸ்ரேலுக்கே செல்லுவோம், அது உங்களுக்கான எச்சரிக்கை, உங்களுக்கான இறுதி வார்னிங், பி கேர்ஃபுல் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா நாங்கள் நடத்தும் போது லெபனான் இடைமறித்து தாக்கல் நடத்தினால் லெபனானுடைய ஏர்பேஸும் சரி இல்லை எகிப்தோட ஏர்பேஸும் சரி யாராக இருந்தாலும், குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் இது எச்சரிக்கை என்று சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியாவுடைய எச்சரிக்கை கொடுத்தோன்னே இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே பரபரப்புங்க. குறிப்பாக எம்னி அவதிகள் பதில் தாக்கல் நடந்தும்போது வந்து சவுதி அரேபியா சுட்டு வீழ்த்திட்டாங்க, அப்போ அமெரிக்கா பக்கம் இருக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க ஊடகங்களே பெருசாக எழுதுனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏது நம்மளும் போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா அதை வந்து பழைய தாக்குதல் 2019 தாக்கல் நீங்கள் வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, அக்டோபர் 16, 2023 ஃபோட்டோவை எடுத்து ரொம்ப பழைய இமேஜை வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எமினி அவதிகளுக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அந்த சமயத்தில் சவுதி அரேபியா இடைமறித்து தாக்கல் நடத்தப்பட்ட விஷயங்களை இன்று பரபரப்பாக போட்டிருந்தாங்க. பட் சவுதி அரேபியா எதுவுமே சொல்லாமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறாங்க. பட் கடும் கண்டனமானா இல்லை, சாதாரண கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க சவுதி அரேபியா. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அவங்க அங்கங்கே வேடிக்கை பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. நாங்கள் அனுப்பப்பட்ட ராக்கெட்டை இடைமறிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்கே கெட்டது, முடிஞ்சிச்சு உங்களுக்கு சனி, 7 சனியம் பிடிச்ச மாதிரிதான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். சரி, அதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு இமேஜ் பார்க்குறீங்களா, அதாவது அப்துல் மாலிக் அல் ஹவுதி அவர்கள் பேசும்போது ஒரு புகைப்படம் வட்டமிட்டு காட்டியிருந்தாங்க. அது டைரெக்டாக ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கும்போது அந்த புகைப்படம் என்னென்னா, அல்லாஹ் அக்பர், காட் இஸ் கிரேட், டெத் ஆஃப் அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், கர்ஸ் டு த ஜூஸ், அதாவது ஏதோர்களை ஒழிக்க வேண்டும், விக்டர் ஃபார் இஸ்லாம். இந்த ஒரு வார்த்தையை அவர் எப்போ பேசும்போது ஒரு பக்கத்தில் வச்சிருக்கிறார், அதாவது நேரடியான தனது மிரட்டலை வந்து சொல்லியிருக்கிறான்னு இருக்காங்க. சரி, நம்ம இப்போ 2 பக்க மிரட்டல்கள் தாக்குதல்களையும் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து அங்கே நடந்த சம்பவம் என்ன, பதில் நடவடிக்கைகள் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, எலியாட் பகுதியில் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்று தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் தரப்பில் வந்து முறியடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது கண்ட்ரி ஆஃப் ஹெட்ஸ் பகுதியில் 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலிமா நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம், யாருக்கும் எந்த சேதாரம் ஆகவில்லை. ஸோ எலியாட் பகுதியை கிராஸ் பண்ணி வரும்போது முடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சம்பவம் என்னென்னா, இந்த தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி திடீர்னு டம்மான்னு ஒரு 2 லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் அதிகாலையில் ஒரு 5:30 மணிக்கு, அதிகாலை 5:30 மணிக்கு அந்த சத்தம் கேட்டவுடனே ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க மக்கள். ஆஹா, எதுவும் நடந்து விட்டதுன்னு. அப்புறம் இனிமேல் அதை கண்டுபிடிக்கல, என்ன சவுண்டு, லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் என்ன வந்ததுன்னு தெரியல. ஆனால் அடுத்து என்ன, கரெக்டாக காலையில் 6:15 மணிக்கு எம்னி அவதிகள் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை முதல்ல தாக்கல் நடத்தினோம், சைரன் ஒழிக்கப்பட்டது, நிச்சயம் இது தாக்கல் நடத்தியிருக்கிறோம்னு எம்னி அவதிகள் சார்பாக சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் நகி அதை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பதில் நடவடிக்கைகள் இனி வேறு விதமாக இருக்கும், வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கும். ஸோ ஈரானும் இணைந்து பெரிய அளவுக்கான உதவிகளையும் இனி ஒட்டுமொத்த ரெசிஸ்டன்ஸும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புவதற்கான பலிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு திரும்பி இருக்கிறது. அதை தாண்டி இஸ்ரேல் இதே சமயத்தில் லெபனானுடைய மேற்கு பகுதியில், அதாவது சதன் லெபனான் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் ஆயுத குடோன்களை அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க.
இந்த ஒட்டுமொத்த ஆயுத குடோனுமே வந்து எங்களுக்கு எதிராக வைத்த ஆயுதம் உடைச்சு விட்டோம் என்று சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து யுத்தகலம் என்பது இஸ்ரேல் கடந்த ஒரு வார காலமாக பெரிய அளவுக்கான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார் ஜோன்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு ஸ்மக்லிங் அட்டம்ப்ட், அதாவது எலிகள் போர்ல எதிரிடுவதற்காக ஜோர்டன் இஸ்ரேலினுடைய பார்டரில் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த இல்லீகல் அட்டம்ப்டை வந்து ஸ்மக்லிங் அட்டம்ப்டை நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆற்று பகுதியில்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும், அதை ஐநா உறுதிப்படுத்த வேண்டும். அதுவரை எந்த நாடுகளும் வந்து அவங்க கிட்ட அண்ணன் தண்ணி எதுவுமே புழங்கக்கூடாது, அவங்கள வந்து நாட்டை விட்டு தள்ளி வைங்க, அவங்க நாட்டுக்குள்ளே யாருமே போகக்கூடாது, நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, எந்த குடும்பமும் ஒட்டு இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது, தள்ளி வைங்களே அப்படின்னு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன அங்கே பாலஸ்தீனத்துக்கான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அல்ஜீரியா வந்து பெரிய அளவுக்கு வந்து வரவேற்றிருக்கிறாங்க. இதை சார்ந்த அரபு நாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து வரவேற்றிருக்கிறாங்க. இன்னும் மற்ற நாடுகள் குறிப்பாக இந்த வழக்கு தொடுத்த சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு எடுத்திருக்கிறாங்க. பட் இது ஐநா ஃபாலோ பண்ணுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஈரானும் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கான எனர்ஜி கமிட்டியோட அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக கேஸ் கோஆப்ரேஷன் வந்து நாங்கள் கேஸ் அண்ட் ஆயில் கோஆப்ரேஷன் வந்து பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த வீடியோ பதிவில் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். எந்த அளவுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, ஒரு ஹப் ரீஜன் எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் நம்ம 2 வீடியோ பதிவை பார்த்துட்டு போயிடலாம். ஒன்று, நார்த் கொரியா வடகொரியா தென்கொரியா மீது வழக்கம் போல தனது குப்பைகளை போட ஆரம்பித்து விட்டார்கள். தென்கொரியா தரப்பில் வழக்கம் போல எல்லை பகுதியில் ஸ்பீக்கரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டை போட்டு தள்ளுறாங்க. குறிப்பாக கேபாப் சாங்கு, பிடிஎஸ் சாங், குறிப்பாக பிடிஎஸ் சாங்குனா தான் பிடிக்காது தென்கொரியாவுக்கு. அதனால் அந்த பிடிஎஸ் சாங் தான் வந்து அதிகமாக எல்லை பகுதியில் போட்டு எல்லை ஆடுங்களே அப்படின்னு இவங்க பதில் நடவடிக்கை. அவங்க பதிலுக்கு குப்பையை வந்து போட்டு தள்ளுறாங்க. ஏற்கனவே வடகொரியா சொல்லிட்டாங்க, உங்கள் நாடு நான் குப்பை காடாக ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க. இவங்க குப்பை சண்டை இன்னும் முடியாமல் இருக்குது. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல இருந்து. நம்ம சொல்கிறோம் மறுபடியும் முதல்ல இருந்தான்னா முதல்ல இருந்து தான், வேற வழி இல்லை ஆத்தா அப்படின்ற மாதிரி. சரி, ஃபைனலாக இன்னொரு இது மிக சிறந்த ஒரு சிறப்பு செய்தியாக, அது விளையாட்டு செய்தியாக தெரியல, வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க. எப்படிங்க ஒரு நாடு ஹை அலர்ட்டில் இருக்காங்க, எல்லை பகுதியில் இராணுவத்தெல்லாம் நிறுத்தி வச்சு பெரிய அளவுக்கு இருக்கும்போது, இது பெலாரஸ் பகுதியிலிருந்து அந்த குறுக்காக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய கம்பி வேலைகளை அப்படியே இந்த பக்கம் வெறிச்சு அப்படியே உள்ளே நுழைஞ்சி ஏணி கொண்டு போய் அந்த பக்கம் போட்டு அப்படியே ஓடி போலந்துக்குள்ளே அகதிகளாக உள்ளே போகிறாங்க. யார்? பெலாரஸில் இருக்கக்கூடிய அகதிகள் அந்த பக்கமாக குடுகுடுன்னு ஓடி போகிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு போலந்து தரப்பில் நீங்கள் இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. இதனால தான் நாங்களுக்கான பிரத்யேக உத்தரவு கொடுத்திருக்கிறேன். இனி இது மாதிரி எல்லை பகுதியில் கடந்து வருபவர்களை உடனடியாக சுட்டு தள்ளுங்கள் என்ற உத்தரவை கொடுப்பதற்கான காரணம் இந்த வீடியோ பதிவு தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடக்க போகுது? ஏன்பா போய் போலந்தேவே சென்றீங்க? அது இன்னொரு போலந்து தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்காகவே பெலாரஸ் வந்து தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணியிருக்காங்களாம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அகதியும் கொண்டு வந்து எல்லைப்பதில் உட்கார வச்சுட்டு போங்க எல்லாம் போலந்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ போக முடியுமோ போங்கன்னு உங்களுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவே கொடுக்குறாங்களாம். யாரெல்லாம் போலந்துக்குள்ளே போகிறீங்களோ உங்களுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் தான், வாங்கிக்கோ வா அப்படியே வரிசையாக கையில் இந்தா இன்றைக்கி கூட்டத்தை அட்டன் பண்ணியா நீ 200 மாதிரி இது வந்து அட்டன் பண்ணி காசை வாங்கிட்டு உள்ளே போலந்துக்குள்ளே இதான் டார்கெட்டே வைத்திருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க போல பெலாரஸ் வந்து போலந்தை பற்றின்ற மாதிரியான இறுதி எச்சரிக்கையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிகழ்வுகள் என்பது கலநிலவரம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. கிரீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அகதிகளோட படகுகளை சுட்டுட்டாங்களாம். இன்னைக்கு அகதிகள் எத்தனை பேர் இறந்ததா தெரியல. பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது ஐரோப்பாவில். கிரீஸ் மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவம் வந்து அகதிகளுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் நடக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கிச்சா. நன்றி, வணக்கம்.